அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப வந்து கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் உண்டு. சரி, அதை நான் இன்னும் அது விளக்கமாக அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளா பண்ண காரியத்துக்கெல்லாம் வருகிற உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு எடுத்துக்கவும் கூடாது. சில உபத்திரவம் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் வருது. அது என்னென்ன, இது வராமல் இருக்காது, கட்டாயமாக வரும் அப்படின்றது ஆண்டவர் சொல்லிட்டார். நம்மளுக்கு வந்து நம்மளை அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டுட்டு வந்துடல, இது மாதிரி வரும்னு சொல்கிறார். ஆமென், சொல்லி தான் கூப்பிட்டு வர்றார். ஸோ நாம் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்கல. நான் போன வாட்டியே படித்தோம், தேவனோட சுபாவம். ஆண்டவர் கொடுக்கல, பிசாசு கொடுக்குறான். நம்மளுக்கு ஒன்றும் ஆண்டவர் குறித்து சில வெளிப்பாடு இல்லாததுனால கொஞ்சம் போராடுறோம் கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், டெம்பரரி. ஆமென். ஆண்டவர் வந்து அவர் கொடுக்குற போராட்டம் என்னன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறீங்கன்னு சொல்றாருல்ல, அது என்னன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வந்து தூசித்து பேசுவாங்க, உங்களை வந்து கேவலமா பண்ணுவாங்க, உங்க கொள்ளலாம், வேற என்னென்ன பண்ணணும் பண்ணலாமே தவிர பிசாசு வந்து உங்களுக்கு வியாதி கொடுக்க முடியாது, வறுமை, சமாதானம் இன்மை, போராட்டம் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமென். ஆனால் சிலதை நான் அனுபவிக்கிறேன், அதை நம்ம அனுபவிக்கலாம். நம்மளோட ஓன் சுய ஏதாவது ஒரு இடத்துல அந்த வெளிப்பாடு இல்லாமல் இந்த சுய இச்சையினால அந்த மாதிரி அடிப்படலாமே தவிர, ஆனால் ஆண்டவர் இதுலேருந்து மீட்டுட்டார். ஆமென். சிலுவையில் நம்மளோட பாவம், சாபம், தரித்திரம், பிசாசு பிடி, போராட்டம், எல்லா வியாதி வரும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆமென். ஒரு பக்கம் தீர்த்துட்டு ஒரு பக்கம் என் நிமித்தம் இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னார்னா என்ன? இப்படியேப்பட்ட தேவன், மாறுபடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாரு. அப்ப வந்து சுமத தீர்த்துட்டம்பா அப்படின்னா இன்னொரு பக்கம் தீர்த்தது தான். ஆமென். எதன் நிமித்தமும் இதை அலோவ் பண்ண மாட்டாரு. ஆமென். அதுல சிலுவையில முடிச்சதுல நம்ம தெளிவா இருக்கணும். சிலுவையில உங்க வியாதியை சுமந்துட்டாரா? ஆமா பிரதர், சுமந்துட்டாரு. அப்ப வியாதி வந்தா என்ன பண்ணணும்? எப்பவுமே எதிர்த்து தான் நிக்கணும். ஆமென். ஆத்திர போட்டு எதிர்த்து நிக்கிறீங்களோ, விசுவாசத்தோட எதிர்த்து நிக்கிறீங்களோ, எதிர்த்து நிக்கணும். ஆமென். எதிர்த்து நிக்கலன்னா நம்ம போவாது. இன்னொரு விஷயம், ஆண்டவர் கொடுத்தாரு நீ எப்பவுமே சொல்றது இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறவர் இல்லை. பாவம், சாபம், தரித்திரம். பாவம் வந்து ஆண்டவர் அனுமதிப்பாரா? என் நிமித்தம் இந்த ஒரு பாவத்தினாலதான் நீ வந்து விழுந்து எழுச்ச, இப்ப பத்தியா நல்லா ரெடி ஆகிட்டு பத்தியா, அப்ப நான் தான் இந்த பாவத்தை உனக்கு அனுமதிச்சேன் ஆண்டவர் சொல்லுவாரா? யாராவது சொல்லுவாங்களா? வீடுக்காரங்க சொல்லுவாங்களா? அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாவம் வந்து எப்பவுமே ஆண்டவர் விரோதமானது. இப்போ வியாதி மட்டும் எப்படி அப்படி சொல்றோம்? வியாதி மட்டும் எப்படி சொல்லிடுறாங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் அதை அனுமதிச்சார் சொல்றோம். இது வேதத்துக்கு முரணானது, வேதத்துல எங்கேயுமே இல்லாதது. ஆமென். அவர் வந்து பாவத்தை எவ்வளவு எதிர்த்து நிற்கிறாரோ அதே போல சாபம், வியாதி, வறுமை, போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ஏன்னா அதை சிலுவையில தீர்த்து முடித்தார். ஆமென். இந்த சிலுவையில் அவர் முடித்ததில் நாம தெளிவாக இருந்தோம்னா போதும். இதெல்லாம் திரும்ப அவர் கொடுக்க போறது இல்லை. நம்ம கொடுக்குறவன் யாரு? பிசாசு. ஆமென். ஸோ இதுல தெளிவாக இருந்தா போதும். அப்போ வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் என்ன? மெயினா வந்து நிந்தனை. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். நான் ஒரு பாரம்பரிய இதுல இருந்து வந்தேன். பாரம்பரியத்துல இருந்து வந்ததுன்னா எங்க இதுல இருந்து பயங்கர நிந்தனை தான். இது போயிட்டேன், ஏன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏன் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நிந்தனை தான். சீக்கிரட்டா தான் எடுத்தேன். நான் இப்போ பாரம்பரியத்துல ஒரு நாள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு சீக்கிரட்டா போய் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ஏன் அவ்வளோ பயம்? நிந்தனை. அவிசுவாசிகளை கூட பரவாயில்ல, ஏற்றுருவாங்க. ஆனால் ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் வசனத்தை கீழ்ப்படிஞ்சா அவ்வளோதான். இவன் வந்து இதை விட்டே வெளியில போயிட்டான், தீண்டத்தகாத மாதிரி அப்படிதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமென். எங்க குடும்பத்தில். ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? இது ஒரு தவறானதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சத்தியத்துக்குள்ள ஒருத்தர் வரன்னா இந்த மாதிரி நிந்தனைகள் கட்டாயமா வரும். ஆமென். இதுக்கு நம்ம சொல்லிட்டார். அவரு சொல்ற நிந்தனை இதுதான். ஸோ இது நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா அப்ப
பட்டை மரத்துக்கு அப்போ ரெடியாக இருக்கும். ஆமென். அதான் அவர் சாம்சுந்தரையா சொல்லுவார், எனக்கு சில இடத்துல என்ன பண்ணணுமா, நம்ம ஊமையும் செவிடனும் குருடனும் மாதிரி கம்முன்னு இருந்துடும். அவங்க திட்டுறாங்களா தூசிக்கிறாங்களா அப்படியே கம்முன்னு காதே கேட்காத மாதிரி இந்த காதலை வாங்கி அப்படி விட்டுரும். ஆமென். என்னென்னமோ பேசுகிறாங்களா அப்படியே நம்மளுக்குலாம் சூடு சொரணி இல்லையா? உண்மையாக கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம மறிச்சாச்சு. ஆமென். செத்து போனதுக்கு ஏதாவது இருக்குமா? சுருன்னு அவன் பழைய மனுஷன் எழுந்திருப்பானா? எழுந்திரிக்க மாட்டான். ஏன்னா அவன் இல்லை, டெட்டு. கிறிஸ்துவுக்குள்ள அடக்கம் பண்ண போட்டாச்சு. அந்த மாதிரி சில இடத்துல காது கேட்காத போது கம்முன்னு சமாதானத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஆமென். ஸோ இந்த நிந்தனை எப்பொழுதும் உண்டு. ஆண்டவர் நம்மளை பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, வறுமையிலேருந்து மீட்டுட்டாரு. ஆனால் நம்மளை எதுலேருந்து மீட்கலை? எதுலேருந்து மீட்டார்? அதாவது எது மீட்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கரெக்டு தான், எல்லாத்துலேருந்து மீட்டார். இந்த நிந்தனையிலேருந்து மீட்கலை. ஆமென். ஏன்னா என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். ஆமென். கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, ஷாக்கிங்கா இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் சேலஞ்ச். ஆமென். நீங்க உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரீங்கன்னா இந்த அர்ப்பணிப்பு அவருக்காக நிந்தனை ஏற்றுக்கொள்ள ரெடியா? நான் ரெடி. ஏற்றுக்கொண்டு முழுசா ஒப்பு கொடுத்து வரும்பொழுதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமென். அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. இவங்க நின்றுட்டாங்க டக்குன்னு ஓடிடுறாங்க பார்த்தீங்களா? வர கடைசி காலத்துலலாம் அந்த மாதிரி ஓகே, கார் வேணும், வீடு வேணும், ஏதோ ஒரு குடும்ப மனைவி வேணும், கணவன் வேணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வரவங்க என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது திரும்ப ஓடிடுவாங்க. ஏன்னா என்ன ஆகுது? அர்ப்பணிப்பு இல்லை. ஆமென். கணவன் மனைவி உறவுல கூட அப்படி தானே. நல்லா இருக்கிறாங்க, ஓகே, பொண்ணு வீட்டில் இவ்வளோ தராங்க, மாப்பிள்ளை இப்படியே பட்டவர், அப்படியே பட்டவர், அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ அழகு, ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணுறாங்கன்னா உண்மையான அர்ப்பணிப்பு. அதான் அந்த திருமண அப்போ ஒரு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலையும் எல்லாவற்றிலையும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அது என்ன? அது அர்ப்பணிப்பு, உடன்படிக்கை பண்றாங்க. நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் முழுசா, நானும் என்ன அர்ப்பணிக்கிறேன். எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருந்து தேவனோட சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த அர்ப்பணிப்போடு இருந்தாங்கன்னா கட்டாயமா உண்டு. ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு அழகு மாறுது, முடியெல்லாம் வெள்ள முடியாயிடுது. அழகு ஸ்மார்ட்டா இருந்தவர் முடி போயிடுது, தலையில தோல் சுருங்குது. அந்த என்ன சொல்றது, பெண் நடிகை மாதிரி அழகா இருந்தவங்க பார்த்தா வேற மாதிரி ஆயிடுறாங்க. எல்லாமே மாறுது. அப்புறம் என்ன ஆகுது? உண்மையான இந்த ஒரு மோகத்துல கல்யாணம் பண்ணவங்கன்னா ஆகும். அந்த மோகம், அந்த அன்பு எல்லாம் உள்ள அன்பு எல்லாமே துஷ்ன்னு காத்து போயிடும். ஆமென். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு வெறுப்பு, கோபம், எப்போ வந்தாலும் கோபம், வைராக்கியம், ஒரு சூடாகவே இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே ஒரு அனல் பத்தி நெறியும். ஆமென். ஏன்னா நீ எதிர்பார்த்தது வேற. அந்த எதிர்பார்ப்பு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு புதுசாக கிடைக்கலாங்க. ஸோ இது ஏன் ஆகுதுன்னா அங்கே அர்ப்பணிப்பு இல்லை. ஆமென். அதுதான் வாழ்விலும் தாழ்விலும். அழகா இருந்தாலும் அழகா இல்லைனாலும், நீ நல்லா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் நீ தான். ஆமென். அந்த உடன்படிக்கை பண்றாங்க, உண்மையா பண்ணி உண்மையா ஃபாலோ பண்றாங்க. கட்டாயமா அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட அழகான ஈஸாயிடுச்சு இதுவாக இருந்தாலும் அவங்கள அன்பாவே பார்ப்பாங்க, அன்பாவே அரவணைச்சு அன்புக்குள்ளேயே நடப்பாங்க. ஆமென். ஸோ அந்த உலக அன்புகள்லேயே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னா, அப்போ நம்மளுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவுல நம்ம எவ்வளோ தூரம் அர்ப்பணித்து நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அவருக்கு, அவ்வளோ தூரம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும். ஆமென். ஆமென். பவுல் அதுதான் அந்த அர்ப்பணிப்பினோட உச்சக்கட்டத்தை சொல்றாரு. கிறிஸ்துவின் ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம். ஆமென். இவ்வளோ ஒரு போல்ட்னஸ் இருந்தால் அப்படி சொல்லுவேன். ஆமென். அப்புறம் என்ன பண்றது? இப்போ நான் என்னை கிறிஸ்துவ நிமித்தம் கொண்டாலும் நான் பயப்படல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்றேன். ஆமென்.
அது துணிஞ்சு ஸ்டெப் எடுத்து தான் ஆண்டவருக்குள்ள அர்ப்பணிப்பு தான் அர்ப்பணிச்சுதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காரு. ஆமென். ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்ற ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்க முடியுமா? அதுதான் அர்ப்பணிப்பு. ஆமென். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரல. ஆனால் ஃபியூச்சரில் நம்ம ஜென்ரேஷனும் நம்மளுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் அந்த மாதிரி சேலஞ்சிங் சிச்சுவேஷனாக கொண்டு போவோம். ஆமென். நம்மளுக்கு தெரியாது எந்த டைமில் அந்த மாதிரி சேலஞ்சிங் வரும். போல்டாக நின்னா தான் நீ ஆண்டவர் பரலோகமே போக முடியும். எங்கேயாவது மறுதளிச்சுன்னா ஆமென். கல்ஃப் கண்ட்ரியில் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு குடும்பம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சாலே கொண்டுருவாங்க. ஒன்று இன்னொன்று வந்து நீ ஒன்று ஆண்டவரை விட்டுட்டாதான் நீ உயிரோடவே இருக்க முடியும். இதுதான் அவங்களோட இது. அப்போ எவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சா ஆண்டவரை தொடர முடியும். பின்தொடரணும்னா செத்து தான் போகணும். இல்லை வானான்னா இயேசுவை மறுதளிச்சுட்டு திரும்பவும் அவங்க மதத்தில் போயிடுவோம். தெரிஞ்சும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நான் குடும்பமா சீக்கிரட்டாக ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டாங்க தீவிரவாதி வந்து கண்ணை வச்சு இயேசுவை மறுதளிக்கிறியா மறுதளிக்கிறியா கேட்குறாங்க. மறுதளிக்க மாட்டாங்க. கண்ணு முன்னாடியே அவங்க மனைவியை போடுறாங்க. ஓகேவா? பிள்ளைங்க பார்க்குறாங்க, கணவர் பார்க்குறாரு. ஓகே, ஆனாலும் மறுதளிக்க மாட்டேன். நான் இப்போ இறந்தாலும் அவரோட உடன்படிக்கை. நான் எனக்கு மரணம் இல்லை, நான் ஆண்டவரோட தான் நித்தியமாக வாழ போகிறேன். ஆமென். அந்த ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. ஜீவனானாலும் மரணமானாலும் ஆண்டவர் தான். மனைவி இறந்துட்டாங்க. அடுத்தது கணவன்கிட்ட கேட்கலாம் இவர்கிட்ட. அப்போ இவருக்கு என்ன சொல்றது, பிள்ளைங்கள் மேலே இது பண்ணாதான் எங்களுக்கு பள்ளிக்கு வந்திருக்காரு. மறுதளிச்சியா? சரி, இன்னொருன்னா பிள்ளைங்களையாச்சும் விட்டுருவேன். மறுதளிச்சுன்னா அவன் பிள்ளைங்களை விட்டுருவேன். நான் மறுதளிக்க மாட்டேன். கண் முன்னாடி பிள்ளைங்களை கொள்றாங்க. ஒரு பிள்ளையை கொண்டுட்டு அதை பார்க்குறாரு. நான் மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவர் தான். இவங்க வந்து ஆண்டவர் துதிக்கிறான். சோதரம் ஏன்னா பரலோகத்தான் போறாங்க அப்படின்ற துதிக்கிறான். அடுத்தது குழந்தைகிட்ட கேட்குறேன். எது? ஒரு குழந்தைகிட்ட, நீ மறுதளிக்கிறியா? உங்க அப்பாவை நான் விட்டுறேன், உன்னையும் விட்டுறேன், நீ மறுதளிக்கிற. குழந்தையும் மறுதளிக்கல. ஆமென். ஏன்னா குழந்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன எது முக்கியம், எது முக்கியம், இதோட அவரோட இருக்கு, நித்தியமா அவரோட இருக்கு. ஆனா இப்ப மறுதளிச்சுட்டு காலமா நான் நரகத்துல இருக்கிறத விட என்னுடைய அர்ப்பணிப்பு இதுதான் சொல்லிட்டு அவன் இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவர் தான் சொல்லிட்டு அதுவும் குதிச்சு பாடு தொடர்ந்து. குதிச்சு பாடினாலே மறுதளிக்கலன்னு இருக்கும். அவங்க பாடிட்டே இருக்கிறாங்க. மலையிலியா ஸ்தோத்திரம், மலையிலியா பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொள்றாங்க, அவங்க குழந்தைய கொள்றாங்க. இது பார்க்கறதுக்கு பயங்கரமா தான் இருக்குது. ஆனா இதனால இவ்வளவு சேலஞ்சிங்கா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற நிலைமை தான் அவங்களுக்கு இருக்கு அந்த ஊர்ல. இல்லைன்னா திடீர்னு வந்து தெரியாதனமா கொண்டுடுவாங்க. ஆனா இவங்க சேலஞ்ச் பண்ணி ஆண்டவருக்காக மறித்தாங்க. ஆமென். ஸோ இது மாதிரி நம்மளா போய் சும்மா இருக்கிற உங்களை மாட்டி ஆண்டவருக்காக நான் நினைக்கிறேன், அது இல்லை. அது வந்து இல்லை, ரத்த சாட்சி சொல்லிக்கிறேன், அது இல்லை. அதுக்கு உரிய டைம் வரும். ஆமென். நான் எதுக்கு இந்த எடுத்துக்காட்ட சொல்றேன்னா, நம்மளோட அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு. ஆமென். அது மாதிரி நிலைமைகள் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல நான் இல்லை. நம்ம ஊர்ல ஆண்டவர் வந்து அப்போஸ்தல் தோமையா வந்துட்டதுனால விடுதலை கிடைச்சிருச்சு. ஆமென். பெரிய சுதந்திரம் இருக்குது. ஃபியூச்சர்ல கூட அந்த மாதிரி நிலைமைகள் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நமக்கு வருதோ வரலையோ நம்மளோட அர்ப்பணிப்பு அதே மாதிரி இருக்கணும். ஆமென். ஆமென். இப்ப இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா படிங்க, லூக்கா 14:25-26 நான் படிக்கிறேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஆமென். ஆமென். யார் அவருக்கு சீசனா இருக்க மாட்டான்? ரொம்ப கஷ்டமான வசனம் வேதத்திலேயே. என் நிமித்தம் தாயையும் தகப்பனையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்.
இந்த வசனத்தின்படி நாம அவர்களுடைய சீஷர்களா? சீஷர்கள் தான். நான் திரும்பி உங்களுக்கு கேள்வி கேட்டு இது கொண்டவர். ஆமென். சீஷர்கள் தானே நம்ம? இயேசுவை உண்மையா பின்தொடர்கிற சீஷர்கள் தான். ஆமென். சிலுவையின் முன்னே உலகம் பின்னே, பின் நோக்கி நான். ஆமென். எதுவா இருந்தாலும் பின் நோக்க மாட்டேன். சிலுவை தான், இயேசு தான். என்ன வந்தாலும், ஜீவனானாலும் மரணமானாலும் அவர் தான். ஆமென். அந்த கமிட்மெண்ட், கமிட்மெண்ட்னா அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். நமக்கு ரட்சிக்கப்பட்டு 20, 30, 40, 50 வருஷம் இருக்கலாம். இந்த வசனத்தின்படி அர்ப்பணிப்பு நமக்கு தேவனோடு இருக்கிறா? கேள்வி. ஆமென். ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென். சோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்மளை அழைக்கிறவர் எப்பொழுதும் நல்லவர். ஆமென். தீமையே தெரியாதவர். அவர்கிட்ட இருந்து தீமைக்கான நிழலே இல்லை. ஆமென். எல்லாமே நன்மை தான் அவர்கிட்ட வருகிற. எல்லாம் யாக்கோபுல படிச்சோம், யாக்கோபு 2nd போர்ஷன்ல படிச்சோம் பாருங்க. ஆமென். எல்லா நன்மையும் அவர்கிட்ட தான் வருது, தீமையே இல்லை. அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? இந்த மாதிரி காரியங்களை சொல்றாரு. நான் எதற்காக சொல்றாரு? நீங்க எவ்வளவு தூரம் அர்ப்பணித்து என்னை பின்தொடர்றீங்கன்றதுக்காக தான் அந்த காரியம். ஆமென். அந்த அர்ப்பணி ரெடி ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். சூழ்நிலை அந்த மாதிரி வரும்னு நான் சொல்ல வரல, வரவே வராது. அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி நடத்துவார். ஆமென். ஆனாலும் நான் எல்லாத்துக்கும் ரெடின்ற டிசிஷன் நீங்க தான் முதல். இப்போ இந்த வெறுத்தல் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்றாங்கல்ல, ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்ப வெறுக்கிறதுனா என்ன? எதை வச்சு சொல்றாரு? வெறுக்கிறதுனா மனைவி பிள்ளை வானா, இது வானா, அது வானா. அப்ப குருகள் மாதிரி நம்ம காட்டுக்கு போய் வெறும் தியானம் பண்ணிட்டு சன்னியாசி மாதிரி முனிவர் மாதிரி இருந்துடலாம். அதுவா சொல்றாரு அவரு? அதை சொல்லலை. அப்போ வெறுக்கிறதுனா நான் வீட்டுல தான் இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மனைவி பிள்ளைங்களை வெறுத்துக்கிட்டு தாய் தகவனா கவனிக்காம வெறுத்துட்டு இருக்கணும்னு சொல்றாரா? அப்படி சொல்லல. இப்போ வெறுத்தல்னு சொல்றது எதை சொல்றாரு? அது ஒரு விதத்துல கரெக்ட். ஆனா லிட்டரலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையின் பொருள் மெய்யாகவே வெறுத்தல் என்றுதான் அர்த்தம். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச ஸ்வீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தோட அதான் உங்களுக்கு பிடிக்கும்னா, அதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? அது இருக்குது. அந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும் பொழுது மற்றது வரும்போது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆமா. இப்ப இதோட இருக்கும் பொழுது அதை நீங்க வெறுக்கதான் செய்வீங்க. ஆமென். அதுவும் பிடிக்கும் தான், அதுவும் ஓகே தான். ஆனா இதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதுதான் அப்படின்னு எடுத்தீங்க. இது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா இதோட இயேசுவோட கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, தகப்பன், குடும்பம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வாழ்க்கை எல்லாம் யார் கொடுத்தது? அவருக்கு. ஆமென். அவரோட கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் செகண்ட் இல்லை, எங்கேயோ இருக்கு. ஆமென். ஆனா அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவரோட துணையோட அதை எப்படி குடும்பத்தை எப்படி நடத்தணும், தாய் தகப்பனை எப்படி கனப்படுத்தணும், அப்புறம் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், குடும்பத்துல எப்படி வெற்றி வாழ்க்கை வாழணும் எல்லாரும் சொல்லியிருக்காரு வசனம். அதற்கு மாறாத வசனத்தை சொல்லல. ஆனா அவருக்கு கம்பேர் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் தான் நம்பர் 1. ஆமென். நம்பர் 1 அவர் தான், 100 அவர் தான், கம்ப்ளீட்டா அவர் தான். அவரோட நிறைவினாலதான் இவங்களை நீங்க நேசிக்க முடியும். அவரோட அன்புனாலதான் குடும்பத்தை நல்லா வழி நடத்த முடியும். அவரோட அன்புனாலதான் நீங்க தகப்பன் தாயக்கான, அவரோட அன்புனாலதான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆமென். அதால முழு அர்ப்பணிப்பு இயேசுவோடு இருந்ததுன்னா மீதி காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவரு தான் கொடுத்தாரு. எப்படி வழி நடத்த, அதான் டேவிட் எவ்வளோ சொல்லுவாரு, அது மரத்தை வச்சவன் தண்ணி வைப்போம். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்ததே அவரு தானே. அதை எப்படி வெற்றி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமென். ஸோ நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஒரு பரிபூர்ண அர்ப்பணிப்பு.
ஆமென். அவருக்கு தான் அவருன்னு சொல்ல தேவனோட காரியம் தேவனுக்குன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நீங்க இப்போ நீங்க குடும்பத்துல லீவ் இருக்குது, லீவ் டைம்ல சந்தோஷமா டூருக்கு போகலாம், சுத்தலாம், பசங்களை இது பண்ணலாம், அதெல்லாம் தேவைதான், கரெக்ட் தான். ஆனா தேவனோட காரியம் ஏதோ ஒரு கேம்ப் இருக்குது, ஏதோ ஒரு முக்கியமான உங்களுக்கு ஆண்டவர் பல வருஷமா உள்ளத்துல போட்ட ஒரு கேம்ப் இருக்குது, ஒரு ட்ரைனிங் ஏதோ ஒன்று இருக்குது போறீங்கன்னா இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், சில எந்த காரியங்களை குடும்பத்துல அர்ப்பணிச்சுதான் ஆகணும். நீங்க அந்த டைம்ல ஒண்ணு ஆண்டவர் கொடுக்குற அந்த கேம்பை வெறுக்கணும், இல்ல குடும்பத்தோட இந்த காரியத்தை வெறுத்தோம். ஏதாவது ஒண்ணு வெறுத்தாதான் ஒன்று நம்ம பெற முடியும். ஆமென். அப்போ ஆண்டவருக்குன்னு கம்பேர் பண்ணும்போது இதை வெறுக்கலைன்னா நம்ம சாதாரண வீட்டில் நல்லா சாப்பிட்டு இப்போ டூருக்கு ஊட்டி கொடைக்கானல் இல்லை அமெரிக்கா எந்த ஊருன்னா சுற்றிட்டு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு எப்பவுமே ஜாலியாக இருக்கலாம். அதனால ஆண்டவர் நன்றி சொல்லலாம், துதிக்கலாம், ரைட். ஆனால் இதை நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டு தான் இங்கே வர முடியும். ஆமென். இப்போ இந்த காரியத்தை வெறுத்தாதான் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க முடியும். ஆமென். அது மாதிரி கம்பாரிசன் வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான். ஆமென். அந்த உடன்படிக்கையை அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்க. ஆமென். நீங்க அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது குடும்பத்துல காரியங்கள் மாறும். சமாதானம், விடுதலை, சந்தோஷம், இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க எப்படி நடத்தணும்னு நினைச்சதை விட சூப்பரா ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஸோ இதுக்கு போராட தேவையில்லை. ஐ இந்த கம்பாரிசன் நம்ம பண்ண வேண்டும். ஒன்றை வெறுத்தாதான் இன்னொன்னு பெற முடியும், இன்னொன்னு ப்ளீஸ் பண்ண முடியும். இன்னொருத்தருக்கு ஆண்டவரை வெறுத்தா குடும்பத்தை ப்ளீஸ் பண்றது, குடும்பத்தை வெறுத்தா அப்படி ப்ளீஸ் பண்றது, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல கொண்டு வரலாம். அது எப்படின்னா நீங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கும் பொழுது உங்களோட ஐக்கியத்தை பார்த்து உங்களோட அர்ப்பணிப்பை பார்த்து அவங்க இல்லாம அர்ப்பணிப்பாங்க. ஆமென். தேவனோட அன்புல தான் உங்களோட உறவாடுவாங்க. நீங்களும் தேவனோட அன்புல தான் மனைவியோட உறவாடு, தேவனோட அன்புல தான் பிள்ளைகளோட உறவாடு. அந்த அன்பு என்ன பண்ணோம், பர்ஃபெக்டா கொண்டு போகும். நம்மளோட டைரக்டான அன்பு உலக அன்பு. இது எப்போன்னா நல்லா இருந்தா நல்லா சிரிக்கும், நல்லா இல்லைன்னா ஆமா முறிக்கும். ஆமென். சிரிப்பாங்க. நல்லா இருந்தா நல்லா கொடுக்குறீங்க, நல்லா பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, நல்லா பலன் இருக்குது, சிரிக்க. ஆமா ஆண்டு கொஞ்சம் எல்லாம் இல்லை எல்லாம் பட்டு போகுது, ஆமா எனர்ஜி இல்லைன்னா இது உலக அன்பு. அப்ப எப்பவுமே இந்த உலக அன்பு நம்ம தேவ அன்புல தான் டீல் பண்ணணும். ஆமென். தேவ அன்புல நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் இல்லாத பொழுது நீங்க நேசிப்பீங்க. ஆமென். இருந்தாலும் இல்லைன்னா அந்த அன்புல நேசிக்க என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் அவங்களும் இது இப்படியே நம்ம நேசிச்சா இது வேற, நான் என்ன பண்ணாலும் இவர் அமைதியா இருக்கிறாரு, இது என்னன்னா அப்புறம் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு நான் பார்த்து அவங்களும் ஆண்டவரோட அன்புல நம்மள நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது சமாதானமா இருக்கும். ஆமென். ஏன்னா அவங்களும் என்ன பண்ணணும், மனைவி பிள்ளைகளும் அவங்கள தேவனோட அர்ப்பணிக்கணும். எங்களுக்கு முதல் யாரு, அப்பா இல்ல அம்மா இல்ல இவங்க இல்ல, இயேசு தான். இந்த அர்ப்பணிப்பை நீங்க உங்க பிள்ளைகளும் அப்படி அர்ப்பணிக்கணும் நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா இல்லையா? எல்லாரும் விரும்பும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வெற்றி வாழ்க்கை, உலகத்திலையும் நித்தியத்துக்கும். ஆமென். அவங்களும் தேவன் தான் நம்மளுக்கு நம்பர் 1. ஆமென். நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா பிள்ளைகள் தான் நம்பர் 1, பிள்ளைகளுக்கு அப்புறம் ஆகிடுறாங்க. மெயின்லி இப்ப சகோதரிகள் இல்ல கணவர், கல்யாணம் ஆனோன்னா கணவர் தான் கணவனே கண் கண்ட முடிஞ்சது கதை. ஆட்டோமேட்டிக்கா அவங்க கணவருக்கு இவங்கள ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். விக்கிரகம் ஆக்கியாச்சு, அவரு அதுக்கு மேல அதுலயே ஒரு வழி ஆயிடுவார். ஆமென். அது போல பிள்ளைகள் வந்துட்ட பிறகு பிள்ளைகளுக்காக தான் நாங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக தான் வாழறோம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை எடுத்துருவாங்க. என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டு எடுத்துருவாங்க. அர்ப்பணிப்பு தேவனோட இருக்கும் ஸ்ட்ராங். ஆமென். அந்த அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று பாத்தீங்கன்னா சீசர்கள்லாம் அநேக பேர் அவரை பின்தொடர்றாங்க. எதுக்கு பின்தொடர்றாங்க எப்பவுமே?
சீசர்கள் போக பலர் அவங்கள ஒரு ஒரு கூட்டமே எப்பவுமே அவர் போற இடத்துல அப்படியே நிக்கிற மாதிரி வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஏன் கரெக்ட். எப்ப அவர் பின்னாடி போனாலும் எதுனாலும் அவர் அற்புதம் பண்ணிடுறாரு. இது மேல சாப்பிடலன்னா உடனே அப்போ மீன் வயிறு நிரம்புற அளவு கொடுத்துறாரு. ஆமென். வேற பலவீனம் போராட்டம் இருக்குதா, உடனே சுகம் விடுதலை. ஆமென். வேற என்னென்ன காரியம், பேதுரு மாமி வியாதியா இருக்கிறாங்க, போனாரு தொட்ட உடனே சுகமாயிடுறாங்க, உடனே அவங்க எழுச்சி பண்ணிவிட செய்யறாங்க. ஆமென். வேற என்ன காரியம், மறுத்து போயிடுறாங்கன்னா பாடையில இருக்கிறவனா தொடுறாரு, உயிரோட இருக்கிறான். எல்லாத்துலயுமே ராஜ்யத்தையும் பரலோகத்தையும் பாக்குறாங்க இயேசு கூட இருக்கும்போது. ஆமென். இது கிடைக்குது, அது கிடைக்குது, அது கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்புறம் என்ன கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கூடயே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனா கூடயே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா கேளு, ஆனா அவங்க கூடயே இருக்கிறவங்க இந்த மாதிரி என் நிமித்தம் இந்த மாதிரி அர்ப்பணிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தாய் தகப்பன் பிள்ளை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து முழுமையான பின்தொடர வரீங்களான்னு கேட்டீங்கன்னா இவரோட உபதேசம் ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு பலர் பின்னும் என்ன சொல்றது பேக் அடிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. மனதா இருக்கிறீர்களோ கேள்வி கேட்கிறாரு. ஆமென். சோ அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, இது மாதிரி ஒரு காரியத்துக்காக மாத்திரம் என் பின்னாடி வராதீங்க, அதெல்லாம் கொடுக்கணும்ப்பா. இப்ப நிறைய இந்துஸ் நம்ம இந்துஸ்ன்றது சொல்ல எல்லா மதத்தையும் வரும், பாண்டோம், கேன்சர் சுகமா விடுதலை, இவ்வளவு பேர். நான் ரெக்கார்ட்ல எடுத்து நம்ம கடந்த ஊழியர்லாம் பார்த்தா ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவங்க உபவாசம் பண்ணி ஜெபி வைக்கிறார், பல கரைசு நன்றி சுகமாயிட்டு இதுவா விடுதலை ஆயிட்ட பிறகு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க நான் வேலையை பார்த்துன்னு ஆண்டவர் கிட்டையும் வரல, எந்த இதுவும் இல்லை, அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க என்ன அர்ப்பணித்து ஆண்டவரை பின்தொடர ரெடி இல்லை. ஆமென். இது மாதிரி ஏதோ ஒரு அற்ப ஆசீர்வாதத்துக்காக உணவு கொடுக்குறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு, மீனை கொடுக்குறாரு, தேவைக்காக வராங்க. தேவை கிடைச்ச உடனே போயிடுறாங்க. அர்ப்பணிப்பு இல்லை. இவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, அற்ப விசேஷம் சொல்றவங்களை அறியன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இவங்க இதெல்லாம் வாங்கினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, சிலவங்க வரத்தை கூட தான் சொல்றோம். இந்த வாரம் வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும் வாங்குறாங்க. வாங்கி ஆண்டவர் சொல்ற காரியத்தை பண்றாங்களா, இல்ல தன்னோட ஓன் காரியத்தை பண்றாங்க? அதையும் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க வியாதேஸ்வரில் சுகமானீங்க, தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, ஆனா என் சித்தத்தின் படி செய்யல. இதே மாதிரி கிஃப்ட் அதை வாங்கி அதை அவங்க ஓனா பண்ணாலும் உங்களை யாரையும் உண்மையா அர்ப்பணித்து எனக்காக எல்லாத்தையும் கொடுத்தீங்களா? ஆமென். எது வேணாலும் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் உங்க வாழ்க்கை உங்களை முழுமையா அர்ப்பணிச்சீங்களா? அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்க. ஆமென். சோ இன்னொரு வசனத்தை எடுப்போம். கடைசியான காரியம் பாத்தீங்கன்னா, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென். கல்ஃப்ல வந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங் சிச்சுவேஷன் கண்ணு தூக்கின்னு வந்துடுறாங்க. இந்த வசனத்தின் படி நீங்க என்ன பண்ணோம், இப்போ இயேசு இப்போதைக்கு வானா, நான் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றது வேற. இயேசுவ இப்பொழுதே மறுதல், இயேசு என்னோட தெய்வம் இல்ல, இயேசுவை நீ பின்தொடர மாட்டான், மறுதளித்து அறிக்க பண்ணுன்றாங்க. கண்ணை வச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடியே இதெல்லாம் பண்ண போறோம். அவங்க என்ன பண்ணும்? ஆமென். நம்மளுடைய அர்ப்பணிப்பு ஜீவனானாலும் மரணமானாலும் ஆண்டவர் தான். ஆமென். இப்ப இதெல்லாம் ஆண்டவர் நம்மள காப்பாற்ற வர மாட்டார், கட்டாயமா காப்பாற்ற சூழ்நிலையே கூடவே இருந்தார். ஆமென். எதுக்கு சொல்றான்னா, அவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறாரு அப்பா. ஆமென். இந்த மாதிரி வராது, நாம விட்டுருவோம்டாப்பா, உன்னை காப்பாத்தின, குடும்பத்தை கொடுத்தேன், மனைவி பிள்ளைகளை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தது நான் தானே, உங்களை விட்டுருவேன், நான் விட மாட்டேன். ஆனா இது மாதிரி வந்தா இனி எனக்கு நம்பர் 1 கொடுப்பியா, அவங்களுக்கு கொடுப்பியான்றதை எதிர்பார்க்கிறாரு, அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஆமென். இவ்வளவு வருஷம் ஆயிட்டா, எதை பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா, அதெல்லாம் சொல்லல. அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாச்சா,
ஆமென். அது எவ்வளவு தூரம் பத்தி கொண்டு எரியுதோ அவ்வளவு தூரம் அவரோட நம்ம நெருங்கி நடக்கலாம். ஆமென். அவ்வளவு தூரம் மற்ற காரியங்கள் எல்லாம் பெருசாவே தெரியாது. ஆமென். சோ வேறு ஒருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். எல்லாமே பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. ஊழியத்தை அவர் ராஜ்யத்தை பிரசங்கி, தேவனோட ராஜ்யத்தை பிரசங்கின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் வந்து யாருக்கும் தகப்பன் தாய் மறைச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீ பண்ண ஊழியம் பாருன்றத சொல்ல வரல. இது மாதிரி ஒரு கம்பாரிசன் வரும்பொழுது எது முக்கியம்? இதுதான் முக்கியம். ஆமென். ஆமென். ஜீவனே மனைவி பிள்ளைகளை தாயை விட ஜீவனே முக்கியம் இல்லை, அவர்தான் முக்கியம் சொல்லியாச்ச முதல்ல. அப்படி இருக்கும்போது இதுனா இருக்குது. இவங்க எப்படியும் ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் போறோம். அப்போ அந்த போல்டா நீங்க ராஜ்யத்துக்கான காரியங்களை எடுக்க வேண்டும்ன்றதுக்காக இப்படி வைராக்கியமா சொல்றாரு. அப்புறம் இந்த வசனம் பாருங்க, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பார்க்கிறவன் அல்ல. ஆமென். ஆண்டவருக்காக சில காரியங்களை பண்றேன், ஊழியம் பண்றேன், இல்ல பார்ட் டைம் ஊழியமோ இல்ல என்னமோ ஆண்டவருக்காக பண்றேன்னு கை வச்சுட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கை வச்சுட்டு திரும்பி பார்க்கிறவன் அல்ல. ஆமென். இதுக்கு ஒரு பெரிய பர்ஃபெக்ட் எடுத்துக்காட்டு நம்ம சாம்சன் ஐயா. ஆமென். சாம்சன் ஐயா என்ன பண்ணாரு? ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க ரிலேஷன் சொன்னல, அவரோட க்ளோஸ் உடன் அவர் குட் பாஸ்டன் ஊழியர்கள் ஆரம்பத்துல இருந்தார். தெரு பிரசங்கமா போவார், வைரகமா அவரு சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்ப சாம்சுப்ரமணிய ஆரம்பத்திலேயே வந்தாரு ஊழியத்துக்கு ஊழியத்துல வைரகம் போயிட்டாரு. கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணாங்க, கூட வந்தவங்க எல்லாருமே அவரோட நண்பர்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க. வேலையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் பிரச்சனை போராட்டம் இப்போ பொருளாதாரம் இல்லை என்னமோது என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்க சர்டிஃபிகேட் வச்சுக்கினே நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இது படிச்சு திருப்பி எல்லாரும் வேலையை தேடி இந்த வேலை, ரயில்வே வேலை, கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்க இவங்க கூட எத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் வைரக்கமாக வந்தாங்க, ஆனால் இவங்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாம்சன் என்ன பண்ணாரு, நம்மளும் இது மாதிரி திருப்பி போகக்கூடாது. இந்த மாதிரி என்னோட படிப்பு என்னோட இதெல்லாம் இருக்கிறதுனால தான் திருப்பி போடுவேன். இல்லை நான் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சேன், அவர் மட்டும் தான் எனக்கு தேவை, இது எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கட்டியெல்லாம் கீழ்ச்சி போட்டேன். ஆமென். இது எப்ப அவர் டைம்ஸ்லேயே. ஆமென். அப்போ அது என்ன காட்டுதுன்னா, சர்டிஃபிகேட் கீழ்ச்சி போடுறது முக்கியம் இல்லை, அர்ப்பணிப்பு. ஆமென். எதுவும் தேவையில்லப்பா, அவர் மாத்திரம் போதும். இந்த படிப்பு என்ன நடத்தாது, இது நடத்தாது, அது நடத்தாது, இயேசு கிறிஸ்து நடத்துவார். ஆமென். அப்படின்னு எடுத்துட்டாரு. ஆமென். எடுத்தவர் எப்படி இருந்தாரு? நம்ம கடைசி காலங்களை பார்த்தோம், பல வருஷம் பார்த்தோம், எப்படி ஆண்டவர் நடத்தினார். ஆமென். அவர் மாத்திரமே பிடிச்சவரை எப்படி நடத்தினார் ஆண்டவர்? எல்லா விதத்துலயும் அவர் மாத்திரம் ஆசை எல்லாம் நான் ரட்சிப்புகள்லாம் மெயினா அவரோட 3 வருஷம் அவரோட செய்தியை கேட்டு தான் நான் முழுமையா வசனத்துக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தவரை அவர் மூலியமா தான் நாங்க பெற்றுக்கோம். ஆமென். ஸோ அவ்வளவு தூரம் நடத்தினாருன்னா அப்போ ஆண்டவரோட ஒரு அர்ப்பணிப்பு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு பிரதர் இருக்கிறார், ஆண்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர். அவரு பார்த்தோன்னா இவரை பத்தி தெரியவே தெரியாது, பெரிய டாக்டரு, அவர் FRCS டாக்டர்ஸ்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவரு. ஆனா ஆண்டவருக்காக என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டாரு. அப்போ பாத்தீங்கன்னா இவரை பத்தி தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஊழியத்துக்கு தான் வைரகத்துக்கு எல்லாம் பண்றாங்க. அவரு பார்த்தோன்னா அதே இவரு பண்ண வேலையே அவர் பண்ணிருக்கிறார் கோல்டா. ஆமென். இவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு பாரு. ஆமென்.
இது என்ன காப்பாற்றாது. இதோட காரியம் அந்த சர்டிஃபிகேட்டோ எதுவோ உலக படிப்பு நாலேஜ் அறிவு என்னோட ஞானம் அழகு அறிவு எதுவும் என்ன இது பண்ணத்தாது. நான் எனக்கும் தேவனுக்குள்ள உறவு, அவருக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். முழுமையா. ஆமென். இன்னொரு வசனம் இருக்குதுல்ல, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாத காரியம். ஆமென். 2 எஜமானுக்கு பண்ண முடியாது. ஒண்ணு இவனை நேசிக்கணும், இல்ல அவனை வெறுக்கணும். ஒண்ணு அவனை நேசிக்கணும், இல்ல இவரை வெறுக்கணும். ஆமென். இந்த வசனம் பாருங்க, சீக்காவது. ஒண்ணு தேவன், இல்ல ஆமென் உலகம். இது ரெண்டுமே ஒன்னா வர முடியாது. ஆமென். அவருக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க வெறுத்துதான் அவருக்கு கம்பேர் பண்ண. ஆமென். அவரோட இவங்களை வெறுக்கிறீங்க உலக அன்புல, ஆனா தெய்வீக அன்புல தான் அவங்களை நீங்க நேசிக்கணும், அவங்களோட உறவுகள். ஆமென். அப்ப 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்ம கட்டாயமா உனக்கு வெறுத்துட்டு பரிபூர்ணமா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். லூக் 8:13-14, 1 கொரிந்தியர் 6:19-20. நாம நம்மளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமென். நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள் இல்ல, இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எதுக்கு சொந்தமானவர்கள்? நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசு சொந்தம். அது ஸ்ட்ராங் ஆயிடும். நான் எனக்கு சொந்தம் அல்ல, ஏன்னா நீ யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆமென். நான் யாருக்கு சொந்தம்? இயேசு. நான் எனக்கு சொந்தம் இல்லை. நான் நினைக்கிறது நானே பண்ண முடியாது, ஏன்னா நான் எனக்கு சொந்தமானவன் இல்லையே, அவருக்கு சொந்தமான. அவர் நினைக்கிறத நான் பண்ண முடியும். அப்படியே அர்ப்பணிச்சிடுறேன் வாழ்க்கை. ஆமென். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். நானா நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்ன அர்ப்பணிச்சிட்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண போறது இல்லை, அவரு நினைக்கிறது நான் பண்ண போறேன். ஆமென். ஆமென். இப்போ ஒரு மனைவி கணவன் உறவுலயே அப்படிதான். நான் என் சுத்தம் இல்லை, கல்யாணம் வந்துட்டா என் கணவர் சொல்றது தான். இப்போ கணவர்னா நாங்க 2 பேரும் என்ன பண்றோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஒப்பு கொடுத்துறாங்க. என்னோட ஓன் சித்தத்தை நானா பண்றது இல்லை, அவர் சித்தத்தை. ஏன்னா எனக்கு சொந்தமானவன் அல்ல, அவருக்கு சொந்தமானவனாக மாறியாச்சு. ஆமென். நம்ம ஞானஸ்தானத்துல அவரோட திருமணம் உடன்படிக்கையில நாம் அவருடையவர்களாக மாறியாச்சு. ஆமென். ஸோ நம்ம ஓன் காரியத்தை பண்ண முடியாது. ஓன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. நம்ம நம்மளுக்கு தேவனுக்கு உள்ள உறவுல அர்ப்பணிப்பு பிரேக் ஆகுது. நம்மளா சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நம்ம அவ்வளவு கிரயத்துக்கு இப்போ மனைவி கணவனை ப்ளீஸ் பண்ணணும்னா இது கம்பாரிசன் தான் சொல்றாரு. நான் என் கணவனை ப்ளீஸ் பிரியப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? நான் என்னோட ஓன் காரியங்கள் எல்லாம் செய்யறது இல்லை, அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யறேன். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன். ஆமென். அது போல நாம நம்முடையவர்கள் அல்லன்னு தீர்மானம் பண்ணிடணும். இது வசனம் சொல்லும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அப்ப நம்ம ஓன் காரியத்தை நாம செய்ய முடியாது. ஆமென். உண்மையா அர்ப்பணிப்பு இருந்தா நம்ம ஓன் காரியத்தை செய்ய மாட்டோம். பார்வை ஒரு வேலையாளா இருக்கிறீங்க, அவ்வளவுதானே. அது அப்படி இல்லை, வேற உடன்படிக்கை. நீங்க அவருக்குள்ள அவர் உங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. ஆமென். அதுதான் கணவன் மனைவி உறவை கம்பேர் பண்றாங்க. பாஸ் வேலைக்காரன் அந்த உறவு இல்லை, கணவன் மனைவி இவங்களுக்குள்ள அவருக்குள்ள இவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு. இவங்களுக்குள்ள ஒளிவு மறைவே இல்லை. ஆனாலும் அவங்க ஓன் விருப்பத்துக்கு இருக்கலாம். ஆமென். ஓன் விருப்பத்துக்கு நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் அவருடையவர். ஆமென். ஊழியத்தை கூட நம்ம ஓன் விருப்பப்படி செய்யலாம், இல்ல ஆனாலும் நான் அவர் விருப்பப்படி தான் செய்யணும். ஆமென். அவரை பிரியப்படும், ஏன்னா நான் என்னுடையவன் அல்ல. ஐ எம் சோல்ட் அவுட்னு சொல்றாங்கல்ல. சோல்ட் அவுட்னா நான் இல்ல சோல்ட் அவுட்னா
அவ்வளவுதான், விற்கப்பட்டாச்சு ஆண்டவருக்காக. எதுனாலும் நான் ரெடிப்பா. ஆமென். விலைக்கரை செலுத்திட்டாரு, விலைக்கரை கொடுத்து வாங்கிட்டாரு. நான் என்னுடைய நல்ல எதுனாலும் அவர் சொல்றதுக்கு நான் ரெடி. ஆமென். அடிமை. அப்ப அடிமைன்னா ரொம்ப லோவர் டேர்ம் ஆஃப் இருக்குது. அடிமைன்னா அவனுக்கு உரிமை என்ன சொல்றது எல்லாமே தெரியாது. இது அடிமை இல்லை, கம்ப்ளீட் சரண்டர். இப்போ கணவன் மனைவிக்குள்ள எல்லாமே, கணவன் மனைவி உறவுல எல்லாமே கணவன் செய்யறது மனைவிக்கு தெரியும், பொருளாதாரம் எல்லாமே தெரியும், மனைவி செய்யறது கணவனுக்கு தெரியும். ஆனாலும் முழு சுதந்திரத்தோட, முழு என்ன சொல்றது அர்ப்பணிப்போட தன்னை தாழ்த்தி கணவன் சொல்றது ஒரு அடிமை போல ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமென். எல்லாத்துக்கும் தாழ்த்தி நான் செய்ய, ஏன்னா நான் விருப்பப்படுறேன், அவர் தலையா இருக்க நான் விரும்புகிறேன், நானு அவர் கீழே இருக்க விரும்புறேன். ஆமென். அது போல ஒரு ஸ்லேவ போல நாம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அவசரம் சொல்றது. ஆமென். கட்டாயத்தினால அல்ல, நான் வந்து பாஸ் நீ வந்து அடிமை அப்படி சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டுறாரு. கணவன் மனைவிக்குள்ள அப்படித்தானே, எல்லாமே மனைவிக்கு தெரிய போகுது, கணவனுக்கு தெரியும். அது போல நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா நாம அவரோட இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு எல்லாம் தெரியும். நான் ராஜா தான், நான் ஆசாரியர் தான், தேவகுமாரன் தான். கிறிஸ்துவின் மூலம் நம்ம குமாரர்கள் ஆகப்பட்டாச்சுல. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர்கள். ஆனாலும் நான் புத்திரன் தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனாலும் எல்லா உரிமையோட என்னை தாழ்த்தி அவர் சொல்றதை மாத்திரம் செய்து அவரோட பிள்ளையா நடக்கிறேன். ஆமென். அதான் அர்ப்பணிப்பு. ஆமென். கட்டாயத்தினால அல்ல, முழு உரிமைகள் பெற்றுக்கொண்டோம். நீங்க உங்களை தாழ்த்தி அவருக்குரிய, நான் என்னுடையவன் அல்ல அவருக்குரியவர் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க. அதுல 1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நம்ம ஆவியும் சரீரம் யாருக்கு சொந்தமானது? அவருக்கு சொந்தம். ஆமென். நம்மளுக்கு சொந்தம் இல்ல, ஆனா நம்மளுக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு நம்ம சரீரத்துல என்னென்னமோ பண்றோம். ஆமென். நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டாச்சு, உடன்படிக்கை போட்டாச்சு. இதுதான் அர்ப்பணிப்பு. எனக்கு சொந்தமானது நான் செய்ய முடியாது. அவனுக்கு பாவம் எப்படி உள்ள பண்ண முடியும்? ஐயோ எந்தில்லப்பா, இப்போ யாரோ உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பொருள், தேசத்தின் முக்கியமான காரியத்தை உங்களுக்கு கிட்ட கொடுத்து போயிடுறாங்கன்னா நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சுக்கீங்க. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா போய் எந்தில்லப்பா அப்புறம் கேள்வி கேட்பாரு. அது போல உங்க சரீரம் அவருக்கு சொந்தம், கணக்கு கொடுக்கணும். சரீரத்தினால என்ன செய்றீங்க? ஆமென். சரீரத்தை பார்த்து கொள்றதும் சரி, பாவம் செய்யறதும் சரி, இந்த சரீரத்துக்கு உரிய காரியங்களை செய்யாம இருக்கிறதும் சரி, அவருடையது. அவர் கணக்கு கேட்பாரு. சரீரத்தை அவருக்கு கொடுத்து, சரீரமும் ஆவியும் அவருக்குடையது, அவருக்கு சொந்தமானது. அப்ப அதை வந்து எல்லா காவலோட பார்த்து கொள்ள வேண்டும். அதை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஆவிக்குரிய என்ன சொல்றது, செடி வளர்றதுக்கு எது முக்கியமா தேவை? நீர் பாய்ச்சணும். அது போல தேவனோட வார்த்தை தான் நம்மளை அதை பார்த்து கொண்டு பராமரித்து அதை வந்து பர்ஃபெக்ட் பண்றதுக்கான காரியம் தேவனோட வார்த்தைனால மாத்திரமே நம்ம பராமரிக்க முடியும். ஆமென். நம்ம ஆவியும் சரீரத்தையும் எல்லா கவரோட காத்துக்கொள்ற ஒரே வழி தேவனோட வார்த்தை மாத்திரம். ஆமென். வேற என்ன பண்ணாலும் நம்மளோட ஆவியும் சரீரத்தையும் பார்த்து கொள்ள முடியும். அப்ப உலகத்துக்கு சிநேகிதனா இருந்தோம்னா நாம யாரு? தேவனுக்கு பகஞ்சன். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது தேவனுக்கு பகஞ்சன்னா அவங்க பேர் என்ன? இல்ல இதுல இந்த வசனத்தின்படி விபச்சாரர்களே விபச்சாரிகள் என்றார். நாம தேவனை சிநேகிக்காம உலகத்தை சிநேகிச்சோம்னா நம்மள யாருன்னு சொல்றாரு? பகஞ்சன். விபச்சாரனேன்றாரு. ரொம்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட். ஆமென். நாம தேவனை சிநேகிக்காம உலகத்தை சிநேகிச்சோம்னா நம்ம பேர் என்ன? விபச்சாரம் செய்யறோம் அர்த்தம். ஆமென். இது வந்து ஏன் இவ்வளவு ஆழமா சொல்றாருன்னா அந்த அர்ப்பணிப்பின் ஆழத்தை காட்டுறாரு. உலகத்தை போலவே வாழ்ந்த, உலகத்துக்கு போலவே எல்லாத்தையும் பண்ணிட்டு
சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டேன் முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிறேன்னா என்ன சொல்றாரு இதுல? கடுமையான செயல். ஆமென். அப்ப அவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார். விபச்சாரம் செய்யணும்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் என்னது? விபச்சாரம் என்ன? திருமணத்துல இருந்து வெளியில போய் மனைவி கணவனுக்கு உண்மை இல்லாத வேற காரியம். அது போல நம்மளுக்கும் தேவனுக்கும் உறவுல இருந்து பிரியம் இல்லாத வேற உலக சிநேகம், வேற 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 சிநேகம் போறோம் பார்த்தீங்களா? அதுதான் விபச்சாரம். கரெக்ட் தானே? நம்மளோட மனவாளன் இயேசு கிறிஸ்து, நாம தான் மனவாட்டி. அவருக்கு உண்மை இல்லாம யாரை சிநேகிக்கிறோம்? உலகத்தையும் சீக்கிரம் சேவிக்கும் போது என்ன அர்த்தம்? அவருக்கு விரோதமான விபச்சார பாவம் செய்கிறோம். ஆமென். எவ்வளவு கடுமையா இருக்குது பாருங்க. இது வசனம் தான் நம்மளுக்கு தெளிவு காடு. வசனம் நம்மளுக்கு எங்க தெரிய போகுது? ஆமென். எல்லாம் வந்து சுத்தி காட்டுறது இல்லை. இப்ப இவங்களெல்லாம் நீ இப்போ இது பண்றதை காட்டிலும் உன்னுடைய மனவாளனுக்கு விரோதமா விபச்சாரம் செய்தியே. சோ அது இது என்ன காட்டுதுன்னா அர்ப்பணிப்பு. நீ உண்மையா அர்ப்பணித்து நடக்கும்பொழுது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த அர்ப்பணிப்புள்ள வரும்பொழுது இதெல்லாம் ஸ்நேகம் மேல போகாது. இல்ல அவர் தான் ஐயோ கணவருக்கு விரோதமா நான் என்ன பாவமும் செய்ய மாட்டேன், பயபக்தியா அவருக்கு உண்மையா நடக்கும், அவர் சொல்றது நடக்கும் அப்படின்ற ஒரு காரியம் வந்து. ஆமென். அது போல நம்மளோட மனவாளன் இயேசுக்கு பிரியமாவே எப்போ நடக்கும். ஆமென். நம்ம எப்போ நடக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்க தியானிக்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். 2 லெசன் எடுக்கலாம்னு நினைச்சேன். எப்பவுமே அது இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு அர்ப்பணிப்பு வேணும்னா இதுக்கு இந்த லெசன்ஸ் கண்டினியூ எடுக்க வேண்டியதா இருக்கு. ரோமர் 1:25 சிருஷ்டிகரை தொழுது. சோ இதுதான் சொல்றாரு ஆண்டவர். ஆவிக்குரிய வேசித்தனம் என்பது என்ன? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை தொழுது கொள்வது. தேவனோட சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றுகிறாங்க. அப்படின்னா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளாம மற்ற தொழுது கொள்றதுன்னு என்னாங்க? சில இடத்துல வந்து அவங்க தலைவர், பாஸ்டர், ஊழியக்கார், ஃபாதர் யாரை சொல்றீங்களோ அவங்க தான் தெய்வம் ஆக்கிடுறாங்க. அவங்க மூலியமா மட்டும்தான் ஆண்டவர் பேச முடியும். அவங்க தான் ஆண்டவர் வந்து தரிசனத்துல, கனவுல, இல்ல வசனத்தின் மூலியமா சில காரியங்கள் பேசினாலும் அது முக்கியம் இல்லை. அதுதான் அப்படின்னும் போது என்ன ஆகுது? அது பொய்யாக ஆவிக்குரிய வேசித்தனமாகவும் வருது. அது பொய்யா அந்த வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி ஆமென் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாம சிருஷ்டிகளை தொழுது கொள்ளுகிறாங்க. சோ இப்ப இவங்க மூலியமா இப்ப இவங்க எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? ஊழியக்காரங்களாம் கட்டாயமா தேவை. எதுக்கு? அவரோட உறவுக்கு. இந்த மாதிரி தேவனோட உறவுக்கு. இப்ப நான் ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன்னா இந்த பிரசங்கத்தின் மூலியமா நீங்க வந்து என்ன பிரியப்படுத்தணும், என்னோட ஒரு நல்ல இதுல இருக்கணும்ன்றது இருந்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணது சுயத்தை பிரசங்கித்தேன்னு அர்த்தம். இப்ப நான் பண்ற பிரசங்கத்துல தேவனோட ஒரு நல்ல ஐக்கியமாய் உறவாய் வசனம் உங்களோட இருந்து வசனத்துல ஐக்கிய தேவனோட ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அப்ப இயேசு பிரசங்கித்தான. ஆமென். இல்லாம ஐயோ ஐயா 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 தூக்கி வச்சு நம்ம வசனத்துக்குள்ளவே போல வசனம் வந்து என்னோட தீர்க்க தரிசனம் மூலியமா நான் சுகமாக்கின மட்டும்தான் சுகமாக்குவாரு, மற்றபடி நான் சுகமாக்க மாட்டாரு, இதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அனுபவத்தை இதைய மாத்திரமே முன்னிலைப்படுத்தினா ஐ எம் நாட் லீடிங் யூ டு கிரைஸ்ட். அப்போ அது வந்து அவங்க சிருஷ்டிக்கிற தொழுது கொள்ள ஆரம்பம். நிறைய பேர் நம்ம கல்ச்சர் படி அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும், நீங்க இவங்கெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, ஆனா இவங்கெல்லாம் சிருஷ்டிகர். ஆமே சிருஷ்டிகர் தான் நம்ம தொழுது கொள்ளலாம். நம்ம தொழுது கொள்ளலாம் டைரக்டா போய் கும்பிட போறது இல்லை. எல்லாத்தோட முதல் மரியாதை அவங்க கொடுத்துடுறாங்க பார்த்தீங்களா? சில சமயத்தில் ஆண்டவரோட முதல் மரியாதை கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா? அது தெரியாத இருக்கும்போதுனா அது வந்து தட் இஸ் அவங்கள வந்து அவங்களுக்கும் பாதிப்பு, அந்த ஊழியருக்கும் பாதிப்பு. ஆமென் ஆமென் ஆமென். தேவனையும் அவரோட வார்த்தையும் பொய்யாக ஆகும். யோவான் 2:23-25 வரைக்கும் இதுனா காட்டுதுன்னா அதுக்கு முன்னாடி வசனம் படிங்களா? அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பின பின்பு அவருடைய சீஷர் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தை இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். சோ அப்ப வேத வாக்கியத்தையும் அவர் சொன்ன வசனமும் நிஜமா ஆயிருக்குது அப்படின்றத விசுவாசிக்கிறதுக்கு ஏதோ ஆகுது அந்த இடத்துல.
பாஸ்கா பண்டிகையில் படிங்க விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியா அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளிருந்த இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியா மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. உயிர்த்தெழுந்ததை இவங்கெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. பார்த்ததுனால அநேகர் அவரை விசுவாசித்தார்கள் தானே சொல்லுது. ஆனா விசுவாசித்தவர்கள் சொல்றாங்க, ஆனா அவங்களோட இருதயம் என்னன்னு அடைஞ்சிருக்காரு. விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில அவங்க அர்ப்பணிக்கல. உண்மையா அவங்க பின்பற்றுறோம், ஏதாவது ஒண்ணுன்னா ஓடிடுவாங்கன்னு தெரியும். இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். சோ அப்ப வந்து நான் விசுவாசிக்கிறேன், நானும் விசுவாசின்னு சொல்றது ஆண்டவருக்கு தெரியும். அர்ப்பணம் மற்றும் விசுவாசம் இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ உண்மையா அர்ப்பணித்து என்ன விசுவாசிக்கிறியா, இல்ல விசுவாசிக்கிறேன் ஆனா இன்னும் அர்ப்பணிக்கல அப்படின்னா, இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ள நான் உன்னை நேசிக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கிறேன், என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா அர்ப்பணம் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவனாலும் மரணமானாலும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு 30-40 வருஷம் சுத்தி இருந்தானா ஒருத்தனா அவருக்கு அவன் கட்டாயமா அதை கல்யாணம் பண்ணிக்கு போறது உலக கணக்கு படின்னு வச்சுக்கீங்களேன். ஸோ அது போல ஆண்டவர் நேசிக்கிறேன், எனக்கு பிடிக்குங்க, ரொம்ப நான் சபைக்கு போறாங்க, ஆமாங்க விசுவாசிக்கிறேன். ஆனா இன்னும் ரசிக்கப்பட்டு இதெல்லாம் எடுத்துட்டு ஞானசம் எடுத்துட்டு கூட போயிட்டு வரலாம். ஆனா அர்ப்பணம் பண்ணும்போது அவர் தான் ஆமென் அப்படின்னு அவன் அர்ப்பணம் பண்ணல, உடன்படிக்கை பண்ணலன்னா அது ஆண்டவருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அது அந்த வசனத்தை கிளியரா காட்டுறாரு. உயிர் தெரிந்தவங்க நிறைய பேர் விசுவாசிச்சாங்க, ஆனா ஆண்டவருக்கு அவங்க உள்ளம் தெரியுது. இதயத்துல என்ன இருக்குது, விசுவாசிக்கிற மாதிரி வராங்க, ஆனா இவங்க எல்லாரும் முழுமையா விசுவாசிக்கல, அர்ப்பணிக்க ரெடி இல்லை. ஆமென். உள்ளம் தெரியும் ஆண்டவர், உள்ளத்துல அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆமென். முழுமையான அர்ப்பணிப்பு நம்ம உள்ளத்துல இருக்குதா? இப்ப நம்ம இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கேள்வி, ஏற்றுக்கொண்டுட்டோம், எத்தனை வருஷமா இருக்கட்டும், 20 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், முழுமையான அர்ப்பணிப்பு தேவனோட இருக்குதா? ஆமென். எனக்கு பதில் சொல்ல தேவையில்ல, இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா உள்ளத்தை ஆண்டவர் அறிவாரா மாட்டாரா? கட்டாயமா அறிவார். ஆமென். அப்படி ஒரு சத்தியம் தெரியாததுனால ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்று ஆவியானவர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஆமென். முழுமையான அர்ப்பணிப்பு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் கணவன் தன் மனைவி பரிபூர்ணமா தன்னை நம்பணும், பரிபூர்ணமா முழு தான் சுய விருப்பத்தோட தன்னை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். கட்டாயத்தினால அல்ல, ஒரு பயந்து இல்லை, உண்மையான ஒரு அன்புல என்னை ஏற்றுக்கொள்ளணும், உண்மையை தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு. அதே போல இயேசு நம்மள முழுமையா நம்மளை தாழ்த்தி அவரை முழுமையை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையை முழுமையா அவருக்கு அர்ப்பணிக்கணும்ட்டு அதை விரும்புகிறார். ஆமென். நம்ம உள்ளின் கிரியைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பரிபூர்ணமா அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அதான் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, ஒரு கோபுரத்தை கட்டிட்டு அதனோட கால்குலேஷன் போடலன்னா, ஒரு வீடை கட்டுறான்னா அதனோட கால்குலேஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? விழுந்துடும். அதை பிளான் பண்ணல, முன்னாடியே பிளான் பண்ணல, இவ்வளவு தேவை, இதை பிளான் பண்ணலாம், என்ன ஆகும்? கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது போல நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்பொழுது இந்த அர்ப்பணிப்பு பண்ணலைன்னா, அது முழுமையா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலைன்னா, அது என்னைக்கா இருந்தாலும் விழ வாய்ப்பு உண்டு. ஆமென். ஆமென். தேவனோட உறவு ஒரு பில்டிங் மாதிரி. பில்டிங் நீங்க கட்டுறீங்கன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் என்னது? அர்ப்பணிப்பு. கம்ப்ளீட்டா அவர் தான் சரண்டர். ஆமென். அந்த ஒரு பாட்டு, ஜீவனானாலும் மரணமானாலும், நான் அப்படியே வருது பாட்டு, இயேசுவின் அன்பை நான் சாரல வருது பாட்டு, ஜீவனானாலும் மரணமானாலும், பயங்கரமான பாட்டு. எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்டான அர்ப்பணிப்புல இல்ல, எல்லாரும் கேட்டீங்கன்னா. ஆனா
நம்மளோட ஆண்டவர் பேசுறாருல்ல, இந்த மாதிரி அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை நம்ம உட்கொள்ள நாம அது மாதிரி அர்ப்பணிப்புடையவர்களாக மாறும். ஆமென். அப்படி எதிர்பார்க்கிறாரு. ஆமென். அப்புறம் தான் நம்ம தெரிஞ்ச ஒண்ணுதான் அப்படி அர்ப்பணிப்போம். இல்லைன்னா இது அதுல புடிச்சுட்டு தான் இருப்பாங்க. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். சரி சரி, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்ப வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க, என்னோட நீங்க பேசிக் கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்றோம், யாரு இப்ப எங்களோட அந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பார்க்கணும், எல்லாரையும் நீங்க அறிந்திருக்கிறவராக இருக்கிறீங்க. அப்பா ஒவ்வொருவரும் இயேசு பின்தொடரும் ஒரு பரிபூர்ண அர்ப்பணித்து அவரை பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறீங்க. ஏதோ அதுக்காக அல்ல, பரிபூர்ண அர்ப்பணிப்போடு எதுவானாலும் நீங்க மாத்திரமான ஆமென் பரிபூர்ணமா என் வாழ்க்கையை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப என்னென்ன காரியத்துல ஒன்னும் அர்ப்பணிக்கலையோ ஒரு விஷயம் எங்க தாழத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பமும் எங்களுடைய என்னென்ன காரியங்களோ எல்லாம் நம்பர் 1 வைக்கிறதுனா ஒரு விஷயம் மன்னிக்கிறாச்சு. மன்னிங்க, நீங்க மாத்திரமே நம்பர் 1 என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாரு. வாய்களை திறந்து சொல்லுவோம் சோதராஜ். அது போல நாங்க ஒரு பரிபூர்ண அர்ப்பணிப்போட இல்லாம ஏதோ விசுவாசிக்கிறோம் ஓடிக்கொண்டிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. எங்களோட ஓன் சித்தத்தை, எங்களோட ஓன் விருப்பப்படி எங்க குடும்பத்தை நடத்த முடியாது. எங்களோட ஓன் விருப்பத்தைப்படி ஊழியத்தை செய்ய முடியாது. எங்களோட ஓன் விருப்பப்படி எங்க என்னென்ன காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் உங்களுடையவர்கள் தான். உங்க விருப்பத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறார். Thank you, Jesus. 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 இந்த பாடலை பாடும்போது ஆவியானவர் உங்களோட பேசி அப்பா ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் பண்ணி ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.